சினிமாவில தான் இப்படி நடக்கும்னு பார்த்தா நிஜத்திலேயே இன்னைக்கு வந்து சர்க்கார் படத்தை ரீக்ரியேட் பண்ண மாதிரி நியூஸ் வருது. தமிழ்நாட்டுல 2 கட்சி தான் மெயின். அவன் இப்ப கட்சியோட வந்து தாய் கழகத்துல இணைஞ்சிட்டான். இப்ப நான் ஃபுல் மெஜாரிட்டி. அந்த மனுஷனுக்கு எவ்வளவோ செக் வச்சிங்க, இதையும் தாண்டி மக்களின் அன்பின் மத்தியில அவர் வந்து சிஎம் அளவுக்கு வந்தாரு. 10 ஓட்டுகள் வித்தியாசத்துல இருக்கு. ஆனா இப்ப எதிரெதிரே நின்ற கட்சி இரண்டும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அதையும் அவர்கள் சேர்ந்து அமைப்போம் என்ற கோரிக்கையை பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. எல்லா நியூஸ்லையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. அது தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பொய்யா இருக்கணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். சற்று நிமிஷத்துல எது வேணாலும் மாறலாம். அதனால தேவையில்லாம ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. உண்மையான செய்திகள் வந்தாலும் அமைதியா இருங்க. பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸ பத்திலாம் நமக்கு கவலை இல்லை. நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர்